பீஸ்மேக்கர் சீசன் 2 ஓட எபிசோடு 1 பிரேக் டவுன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாமா? உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் இந்த எபிசோடு 1 வந்து வேற மாதிரி இங்கே பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரனா நான் என்ன சொல்ல வரேன்றது கண்டிப்பாக எபிசோடு பார்த்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, 18+லாம் கடந்துருச்சு. அடல்ட் சீரிஸ்லாம் கிடையாது, எங்கேயோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மனுஷன் ஜேம்ஸ் கன் பாய்ஸை பார்த்து நிறைய கெட்டு போயிட்டாரு போல் இருக்கு. பாய்ஸில் வரதெல்லாம் தூக்கி இதில் வச்சுட்டு இருக்காரு. அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த எபிசோட் பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டிசியூலேருந்து எப்படி இந்த யூனிவர்ஸ் டிசியூவாக மாறி இருக்குது, அதாவது டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்லேருந்து டிசி யூனிவர்ஸை எப்படி மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி மாற்றுறாங்க. ப்ரீவியஸ்லி அண்ட் டிசியூ அப்படின்னு தான் சொல்லியே காட்டுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சூசைட் ஸ்குவாட், பீஸ் மேக்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசியூக்குள்ளே தான் நடந்திருக்கு அப்படின்றத நமக்கு இந்த இடத்துலேயே தெளிவாக காட்டாங்க. ஸோ டிசிஇயூ வேறு, டிசியூன்றது வேறு, நமக்கு இந்த இடத்துலேயே வித்தியாசத்தை காட்டாங்க. இன்னும் வித்தியாசத்தை காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா அடிவே வந்துட்டு ஆக்சுவலி ஒரு சீனில் சொல்லியிருப்பாங்க, ஏன் நீ ஜஸ்டிஸ் கேங்கை கூப்பிடக்கூடாது அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி பீஸ் மேக்கர் சீசன் 1ல் அவங்க ஜஸ்டிஸ் லீக்கை கூப்பிடு அப்படின்னு சொன்னதை இங்கே ஜஸ்டிஸ் கேங் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிருக்காங்க. அண்ட் அடுத்த வர சீக்வன்ஸில் கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போன பீஸ் மேக்கர் சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நம்ம சூப்பர்மேன், ஆக்வாமேன், ஃப்ளாஷ் அப்புறம் ஒண்டர் உமன் வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ ஜஸ்டிஸ் லீக் வந்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கேங் நம்ம கை கார்ட்னர், ஹாக் கேர்ள், மிஸ்டர் டெரிஃபிக், அப்புறம் சூப்பர்மேன், சூப்பர் கேர்ள் எப்படி வந்தாங்க தான் தெரியல. ஏன்னா சூப்பர் கேர்ள் சூப்பர்மேன் படத்தில் வந்து தான் கடைசியாக வந்திருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க பூமிக்கு வந்து இந்த இடத்துல அப்பியர் ஆகிட்டாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் இந்த இடத்துல அப்படி தான் காட்டியிருக்காங்க. அந்த டிசிஇயூவில் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் மேக்கர் வந்து ஆக்வாமேனை கலாச்சிட்டு போயிருப்பாரு. இங்கே காய் கார்ட்னர் நம்ம கிரீன் லைட் காய் கார்டனை கலாச்சிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ நல்ல டிஃபரன்ஸ். இது எப்படா டிசியூவில் வந்து டிசியூ எப்படா மாற்ற போறாரு, எப்படா இது பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும்போது இதோ இப்படி தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டாரு. ஸோ டிசியூவை மொத்தமாக இழுத்து முடியாச்சு. இனிமேல் டிசியூ தான். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பீஸ் மேக்கர் வீட்டில் தூங்கிட்டு இருக்க ஈகிலி வந்து அவர் தள்ளி எழுப்பிக்கிட்டு இருக்கு. இவங்க உன்னை வெளியெல்லாம் கூட்டு போக முடியாது, வெளியே ரொம்ப குளிருது, இங்கே வா அப்படின்னு சொல்லி அந்த குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் படத்தில் இதே மாதிரி ஒரு சேம்பரை நம்ம லெக்ஸ் லூத்தர் கிரியேட் பண்ணுறதா பார்த்துருப்போம். இதே மாதிரியான சேம்பர் தான் இங்கேயும். இந்த சீசனில் இந்த ஒரு சேம்பர் தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போது. இதால் தான் பெரிய பிரச்சனையாக வரப்போகுதுன்ற மாதிரி நம்ம காட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவர் உள்ளே போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு கிரிப்டட் கிரியேச்சர் மாதிரி ஏதோ ஒன்று வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஏலியன் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அந்த கிரியேச்சர் என்னன்னு தெரில. ஆக்சுவலி கிரெடிட்ஸில் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு கிரிஃபாட்டிக் டீமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கறதுக்கு லைட்டாக கொஞ்சம் பேரடிமன் மாதிரி இருந்தாலும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலந்தியும் ஈயும் கலந்த மாதிரி ஒரு கலவையாட்டம் இருந்தாலும் இது என்ன கணக்குனே தெரில. இது வரைக்கும் காமிக்ஸில் இப்படி ஒரு ஏலியன் வந்த மாதிரியே தெரியல. அதை பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கருக்கு 4 நல்ல வார்த்தையில் திட்டிட்டு அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தா ஈகிலி வேறு ஏதோ ஒரு டோரை பார்த்தீங்கன்னா தட்டிக்கிட்டு இருக்கு. வெளியே நிறைய ஹெல்மெட் இருக்குது. இது எங்கிட்ட இருந்துதான் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கர் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்க அந்த டோரை திறந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அந்த இன்னொரு யூனிவர்ஸை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க 3 பேரும் லைக் கிறிஸ்டல், லைக் நம்ம பீஸ் மேக்கர், அவங்க அப்பா, அண்ணன் எல்லாரும் ஃபேமிலியாக த ட்ரியோ அப்படின்ற ஒரு குரூப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஃபேமிலி சூப்பர் ஹீரோஸாக அந்த யூனிவர்ஸில் இருந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா சைடில் அவங்க அப்பா ஆகி ஸ்மித் வந்துருவார். என்னடா பேயை பார்த்த மாதிரி முழிக்கிற, ஜட்டியோட ஏன்டா நின்றுக்கிட்டு இருக்க, தூக்கத்தில் நடக்கிறியா அப்படின்னு மாதிரி கேட்ட உடனே டக்குன்னு அவர் அங்கேருந்து ஓடி வந்துடுவார். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட அவங்க அப்பாவே வந்துட்டு ஏதோ ஒரு பேய் மாதிரி தானே பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு இல்யூஷன் மாதிரி தானே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டார் மனுஷன், ஓடி வந்துட்டார். அப்படியே பார்த்தீங்கன்னா 6 மாதம் கிராஸ் ஆகுது. ஸோ 6 மாதமாக அவர் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு போல். திரும்ப அந்த இடத்துக்குள்ளே போக ட்ரை பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம்னா ஐ திங்க் சூப்பர்மேன் நடந்து 6 மாதத்துக்கு அப்புறம் சூப்பர்மேனும் பீஸ் மேக்கரும் பேரலாம் நடந்துச்சுன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நடிச்சில் வந்துட்டு சூப்பர்மேனும் இதுவும் ஒன்றா நடந்துச்சுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாசிபிளி இருக்கலாம். ஸோ அது நடந்து கூட 6 மாதம் கழிச்சு நடக்கலாம். அப்போ மேன் ஆஃப் டுமாரோ எப்போ நடக்குதுன்னு தெரியல. மேன் ஆஃப் டுமாரோவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மேபி அது டைம்லைன் படி 2 வருஷம் கழிச்சு நடக்குதோ என்னவோ. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அடபியை வந்துட்டு அவங்க லவர் கியா கூட போன பீஸ் மேக்கரில் பார்த்துரு போல் அந்த பொண்ணு கூட பிரேக்கப் பண்ணிட்டாங்க போல். இப்போ அவங்க தனியாக ஒரு செக்யூரிட்டி கன்சல்டன்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அதில் ஒரு ஃபோட்டோவே போட்டிருக்காங்க. ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு யார், இதான் நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பீஸ் மேக்கர் அதையும் லைட்டாக கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி பேசி விட்டுருந்துருப்பாரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜஸ்டிஸ் கேங்கோட இன்டர்வியூக்காக இவர் போயிட்டுருக்காரு. அண்ட் அந்த இதில் போகும்போது நல்லா தான் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு ஜஸ்டிஸ் கேங்கோட இன்டர்வியூ பண்ணுற இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. வர இடம் பாருங்களேன், ஏதோ ஒரு பாலடைஞ்ச மக்களாக மாதிரி இருக்குல்ல. பட் மேலே பார்த்தீங்கன்னா கிராங்க் டாய்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிசி காமிக்ஸில் இல்லை, கேமில் வந்துட்டு இருக்கோம். அர்க்கம் அசைலம் கேமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராங்க் டாய்ஸ்ன்ற இடம் இருக்குது. அங்கே தான் வில்லன் டாய் மேக்கர்னு ஒருத்தர் இருப்பான். பாசிபிளி இது அவனுக்கான ரெஃபரன்ஸ் தான் இருக்கலாம். அண்ட் கரெக்டாக பீஸ் மேக்கர் உள்ளே போகும்போது உள்ளேருந்து ஒரு பொண்ணு வேகமாக வெளியே ஓடி வருவாங்க, அழுந்துட்டே வருவாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒயிட் ரேபிட், பேட்மேனோட ஒரு வில்லன். ஸோ பேட்மேனோட ஒரு குட்டி வில்லன் தான், பெருசாக ஒன்றும் கிடையாது. அவங்க அழுந்துட்டே வெளியே ஓடி வராங்க. இந்த கேரக்டரில் ஆக்சுவலி ஒரு மாடல் நடிக்க வச்சுருந்துருக்காங்க. அவங்க வெளியே ஓடி வரதை பார்த்துட்டு உள்ளே ஏதோ சம்பவம் நடக்கு போலே அப்படின்னு சொல்லி இப்போ பீஸ் மேக்கர் உள்ள போய் இன்டர்வியூவில் உட்கார வச்சு அவரை கலாச்சி விட்டுருந்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுமே இப்படி தான் கலாச்சி விட்டுருப்பாங்க. இவனுங்க இன்டர்வியூ ஏதோ பொழுதுபோக்கு எடுக்கிற மாதிரி சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. லைக் அங்கே இன்டர்வியூவில் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் லார்டு, இப்போ ஷான்கன் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் லார்டாக இருந்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி இப்போ
பெட்ரோ பாஸ்கல் நடிச்சிருப்பாரு. அவர் இப்போ அந்த பக்கம் ரீட் ரிச்சர்ட்ஸாக போயிட்டதுனால இப்போ ஷான்கன் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ்வெல் லார்டா நடிச்சிருந்திருக்காரு. உள்ள இருக்கிறவங்க கலாய்க்க இவரை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் உட்கார வச்சுக்கிட்டு அவனுங்க என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. மைக் அதுவும் ஆனில் இருக்குது. காய் கன்னர் வேலை பார்த்துருக்காங்க. பேசும்போது அவனுங்க அங்கிட்டு ஷூவை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு வந்துட்டாரு. உங்கடா நீங்களும் உங்கள் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மனுஷன் எந்திரிச்சு வந்துட்டாரு. இதே மாதிரி தான் அந்த ஒயிட் ரேபிட் எந்திரிச்சு வந்திருப்பா. சே அவளோட கால் ஒட்டக மாதிரி இருக்குன்னு எத்தனை டைம் கலாச்சிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி மேக்ஸ்வெல் லார்ட் சொல்லியிருந்திருப்பாப்ல. ஸோ இவனுங்க இன்டர்வியூன்ற பேரில் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவன் பீஸ் மேக்கர் போய் காண்டா வெளியே வந்து இவனுக்காக மயிரானிங்க நாம போய் வேற ஏதாவது வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த இடத்த விட்டு அவருமே காண்டா கிளம்பிடுறாரு. அடுத்து கட் பண்ணி ஹார்கோட்டை காட்டுறாங்க. அவள் லைஃப்மே மோசமாக வந்துட்டு இருக்கு. யாரோ சைக்காலஜிஸ்ட் கிட்ட வந்திருக்கா போல் இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு போன ஆர்கஸ்ட் சமயத்தில் அந்த போன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பீஸ் மேக்கரில் வந்துட்டு நம்ம அமண்டா வாலர் கீழே தான் அந்த ஆர்கஸ்ட்டில் அவங்க வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ அதை வேலை செஞ்சதுனால என்ன ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. அடிபியாவாக இருக்கட்டும், பீஸ் மேக்கராக இருக்கட்டும், ஹார்கோட்டுன்னு எல்லாருமே சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இவளுக்கு எங்கேயுமே வேலை கொடுக்காததுனால இவ பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துட்டு இருக்கா. சைக்காலஜிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டாக்ஸிக் மேஸ்குலிட்டியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேஸ்குலிட்டியா ஐயோ நான் பொண்ணியா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை அப்படி தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னேன். அண்ட் பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து டேஷ்போர்டை வெறும் கையாலேயே அடித்து உடச்சிக்கிட்டு இருக்கா. இதுதான் டாக்ஸி மேஸ்குலினிட்டி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டாக்ஸி ஃபெமினிட்டி கூட இல்லை, டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு இருக்கு. அப்படி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் இப்போ வீட்டுக்கு வர அங்கே பார்த்தா நம்ம பீஸ் மேக்கருமே வந்துட்டாரு. பீஸ் மேக்கர் வந்து என்ன ஏது அப்படின்னு மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காரு. டேபிளில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஹார்கோட்டோட பில்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவுமே கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்றது அவருக்கு தெரியுது. பட் அந்த இடத்துல எகைன் ஹார்கோட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நக்கலாக பேசி அமுச்சு விட பீஸ் மேக்கர் செம்ம காண்டில் வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் கோடு போட்டு மூக்குரிய மாதிரி பவுடர் போட்டு மூக்குறிஞ்சிட்டு இருப்பாரு. அங்கே ஒரு சீன் வந்திருக்கும் பாருங்க. எப்பா இந்த பாய்ஸில் ஹீரோ கேஸ் எபிசோட பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு மனுஷன். இவர் நிறைய பாய்ஸை பார்த்து கெட்டு போயிட்டாரு போல் இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இதே மாதிரி தான் சூப்பர்மேனில் அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம்லேண்டட் ட்விஸ்ட் பாய்ஸ் காமிக் தான் வச்சிருப்பாரு. இங்கே பார்த்தா இதை கொண்டாந்து வச்சிருக்காரு. நிறைய பாய்ஸ் இது பார்ப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் எக்கனாமிஸ் வந்து இவனை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே தான் விஜிலாண்டியுமே வந்து அவங்ககிட்ட பேச மாதிரி காட்டியிருப்பாங்க. விஜிலாண்டியே கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணிட்டாங்க. அவன் இன்னும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கணும். நம்ம ஜான் எக்கனாமிஸை பீஸ் மேக்கரை பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணுறதுக்காக நம்ம ரிக்ஃப்ளெக்ஸ் சீனியர் பார்த்தீங்கன்னா ஆர்கஸ்டில் தான் பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காப்புல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோட்டம் சேகன்ற எகைன் ஓப்பன் பண்ணேன். எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் எக்கனாமிஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டான். அங்கே ஏதோ அனாமலி நடக்குது என்னன்னு பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்கஸ்ட்லேருந்து இவர் சொல்லியிருப்பாரு. இவனுமே போய் பார்த்துட்டு இருப்பான். அந்த பக்கம் ரிக் ஃப்ளாகை காட்டுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் பீஸ் மேக்கரை நம்பர் ஒன் ப்ரியாரிட்டியாக மாற்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிக்ஃப்ளெக்ஸ் சீனியரோட பையனை தான் அவன் பீஸ் மேக்கரை கொண்டிருக்கான். அதனால் அவன் மேலேயே செம்ம காண்டில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவனை பிடிச்சி போட்டு தள்ளியே ஆகணுன்ற காண்டில் சுற்றிக்கிட்டு இருக்காரு போல. பீஸ் மேக்கர் நம்பர் ஒன் ப்ரியாரிட்டி ஆக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் அங்கேருந்து எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அவன் பார்த்தீங்கன்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போகிறத மட்டும் நம்ம ஜானகனாமஸ் ரிப்போர்ட் பண்ணலை. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல ரிக் ஃப்ளாகு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெட்டா ஹியூமன்ஸோட வருகை அதிகமாகிட்டு இருக்கு. ஆல்ரெடி பெல்லாரிவ்லேருந்தும் அர்க்கம்லேருந்து சில பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்க மென்ஷன் பண்ணுறாரு. பெல்லாரிவ்லேருந்து அர்க்கம்லேருந்து யார் எஸ்கேப் ஆகிருப்பாங்க அப்படின்னு தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜோக்கர் பல டைம் அர்க்கம்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்காரு. நிறைய கிரிமினல்ஸ் இருக்காங்க. பட் யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல. நமக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக பெல்லரேவை பற்றி சொன்னதுன்னா லாஸ்ட்டில் லெக்ஸ் லூத்தரை தான் பார்த்தீங்கன்னா பெல்லரேவுக்கு அமுச்சு விட்ருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பாசிபிளி லெக்ஸ் லூத்தர் எஸ்கேப் ஆகிருப்போம். மேன் ஆஃப் டுமாரோ படம் வேறு வரப்போகுது. அதில் பாசிபிளி நம்ம லெக்ஸ் லூத்தர் வெளியே வந்து வேறு யாராச்சும் கூட வெளியே வந்துருக்கலாம். நமக்கு இங்கே யாரும் மென்ஷன் பண்ணாததுனால ஏகப்பட்ட கன்க்ளூஷன். நாமளே யாரையாச்சும் போட்டு வச்சுக்குவோம். ஜோக்கர் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ ஜானுக்கு நம்ம சடபேவை போய் மீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீ அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. பீஸ் மேக்கர் என்னதான் அவருக்கு டேரெக்டாக ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னாலும் அவன் லைஃப் ஃபேஸ்ட்டாக போகிறத நான் விரும்பல. ஜானுக்கு ரிக் ஃப்ளாக் அவனை வெறிக்கொண்டு தேடிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனை போய் பாரு அப்படிமா சொல்லி விட்றாப்புல. இவன் ஜானுக்கு நம்ம இவங்கிட்ட பேசுறதுக்கு பதிலாக விஜிலாண்டிக்கிட்டே பேசியிருக்கலாம். அவனுக்கு தான் அந்த குவாண்டம் அன்ஃபோல்ட் சேம்பரை பற்றி தெரியும். அங்கே பேசுறது விட்டு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் விஜிலாண்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பேசலை. கட் பண்ணி எகைன் ஹார்கோட்டை காட்டுறாங்க. ஒரு பாரில் போய் குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அவங்களாம் சண்டை போட்டு அடித்து அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கன்னோட வழக்கமான அந்த பாட்டோட போது ஃபைட்டு வரல. நம்ம லோக்கி ப்ரோ மாதிரி அவர் ஒரு ஃபைட்டை ஓட்ட விட்டு காட்டுறாரு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவளை அடித்து தூக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே போட்டாங்க. அவர் ரத்த கலையோட வெளியே விழுந்துக்கிட்டு இருக்கா. இதுதான் டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி. இதுக்கு மேலே என்ன ஆத்திரம் வேணும். இந்த பக்கம் பார்த்தா நம்ம பீஸ் மேக்கர் இந்த யூனிவர்ஸ்லேருந்து அந்த யூனிவர்ஸ்க்கு போயிட்டாரு. போய் பார்த்தா அவங்க ஏகப்பட்ட மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க, ஏகப்பட்ட ட்ராஃபிஸ் வாங்கியிருக்காங்க. இங்கே ஒரு சந்தோஷமான குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க போல். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் ஆக்சுவலி அந்த யூனிவர்ஸில் ஒயிட் ட்ராகனாக இருப்பார். இங்கே ப்ளூ ட்ராகனாக இருந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆகி ஸ்மித் அந்த பீஸ் மேக்கரோட அப்பா வந்துட்டு ஒரு நாசிசிஸ்ட்டு, ஒரு நாசி. அவரை பார்த்தீங்கன்னா இப்படி காட்டி இருந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவர் ப்ளூவை காட்டும் போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸில் பிளாக் பீப்புள் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. பஸ்பிலி அதுக்காக காட்டுறாங்களோ என்னவோ. அண்ட் அங்கே ஒரு நியூஸ் கிளிப்பிங்ஸ் 2 நியூஸ் கிளிப்பிங் வச்சுருப்பாங்க.
சொல்லியிருப்பாங்க. அந்த நியூஸ் கிளிப்பிங்ல ட்ரியோ வந்துட்டு ரெயின்போ கிரியேச்சரையும் அல்ட்ரா ஹியூமனைட்டையும் டிஃபீட் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. ரெயின்போ கிரியேச்சர், அல்ட்ரா ஹியூமனைட் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பேட்மேனோட ஒன் ஆஃப் தி வில்லன்ஸ் தான். ஸோ இந்த யூனிவர்ஸில் வேறு எந்த சூப்பர் ஹீரோவும் இல்லை, இவங்க தான் இருக்காங்க போல். பேட்மேன் வில்லன்ஸ் எல்லாம் இவங்க தோக்கடிச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட்டான வில்லன்ஸை இந்த இடத்துல நமக்கு காட்டியிருக்காங்க. ரெயின்போ கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா அவன் கலர்ஸ் வச்சு அவனோட ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. அல்ட்ரா ஹியூமனைட் கிட்டத்தட்ட கொரில்லா கிராடு மாதிரி ஒரு புத்திசாலியான கொரில்லா வில்லன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கர் வீட்டிலேருந்து வெளியே வந்து பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் பற்றி வந்துட்டு இருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறான். அவர் என்ன சொல்லுவார், டெய்லி பிளட் ஹெவனில் தானே இந்த அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பிளட் ஹெவன் நம்ம நைட் விங்கோட ஏரியா. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. ஸோ இந்த யூனிவர்ஸில் சூப்பர் ஹீரோ இல்லை போல் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கர் அவங்க அண்ணனை பார்த்த உடனே சின்ன வயசில் அவங்க அண்ணனை அவனை அடிச்சு கொண்டு இருந்திருப்பார்ல, இப்போ பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷன் ஆயிடுறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுமே வந்து எல்லாம் நல்லா ஜாலியாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. லைக் ஒரு அருமையான ஒரு ஃபன்னான குடும்பம், நல்லதொரு குடும்பம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அழகான குடும்பமாக இருந்துகிட்டு இருக்கு. நல்லா 3 பேரும் ஜாலியாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆகி ஸ்மித் பீஸ் மேக்கரோட அப்பா வந்துட்டு ஐ லவ் யூ சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை கேட்ட உடனே அவர் பீஸ் மேக்கர் கண் கலங்கியிருப்பாரு. ஏன்னா சின்ன வயசுல தான் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கரை அப்யூஸ் பண்ணி தான் வளர்த்துருக்கான். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லும்போது உண்மையிலே அவர் கண் கலங்கிடுறாரு. அண்ட் அவங்க அண்ணனுமே பார்த்தீங்கன்னா லவ் யூ ப்ரோன்னு சொல்லும்போது டே குடிச்சிட்டு வளராதரா போடா வேணா அப்படி மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ இந்த ஃபேமிலி நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காம நமக்கு காட்டியிருக்காங்க. இப்போ அவரோட ரூமுக்கு போய் பார்க்குறாரு இந்த யூனிவர்ஸ் பீஸ் மேக்கர். அவன் பார்த்தா ஆல்ரெடி ஹார்கோட் கிட்ட பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்திருக்கான். ஹார்கோட் அவனும் ஒன்றா இருந்திருக்காங்க. உன் எக்ஸ் கிட்ட பேசினேன்ற மாதிரி கூட அவங்க அண்ணன் கேட்டிருப்பாரு. ஸோ ஆல்ரெடி இவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எக்ஸ்னா பிரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், பட் மேபி திரும்ப பேசலாம். அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது இந்த யூனிவர்ஸோட ஒரிஜினல் பீஸ் மேக்கர் வந்துடுறான். நம்ம பீஸ் மேக்கர் வந்து அவர் என்ன பண்ணுறாப்புல இருப்பான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லும் போதே டக்குன்னு சண்டை ஆரம்பிச்சது. அந்த பீஸ் மேக்கர் பாருங்களேன், அந்த யூனிவர்ஸ் பீஸ் மேக்கர் ஷர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பறவை சிம்பிள் மேல் நோக்கி பறக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பீஸ் மேக்கருக்கு அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி பறக்கும், அவனுக்கு மேல் நோக்கி இருக்குது. அதனால தான் அவனுக்கு வாழ்க்கை மேலே மேலே போயிட்டு இருக்கும். இல்லை என்னவோ அங்கேருந்து நம்ம பீஸ் மேக்கர் எஸ்கேப் ஆக இவன் ஷூட்டிங் ஸ்டார்ஸ்லாம் மேஜிக்கல் ஸ்டார்லாம் வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டெக்னாலஜிக்கலி நல்லா அட்வான்ஸ் வந்துட்டு இருக்கான். அவர் போய் எகைன் பார்த்தீங்கன்னா குவாண்டம் சேம்பர் ஓப்பன் பண்ணி எகைன் எஸ்கேப் ஆக பார்க்க விடலையே பயபுல பார்த்தீங்கன்னா ஜெட் பேக்லாம் வச்சு துரத்தி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பீஸ் மேக்கர் அந்த பீஸ் மேக்கர் போட்டு அடின்னு அடிக்க இது இப்படி தான் ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜெட் பேக்கை ஆன் பண்ணி விட அவன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் மேலே இருந்த ஒரு ஷாண்ட்லேயர் மாதிரி இதுக்குள்ளே குத்தி செத்து போயிடுவான். என்னடா கொண்டு போட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவனுமே செத்துருவான். கடைசியாக அவனை பார்த்துட்டு அப்படியே அவன் இறந்துடுவான். அந்த பீஸ் மேக்கர் செத்துருவான். இந்த பீஸ் மேக்கர் அதை பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போதே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. என்னடா பொசுக்குன்னு போட்ட அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் மேக்கர் அந்த பீஸ் மேக்கரை போட்டு தள்ளிட்டாரு. ஸோ இப்போ இவனோட லைஃப்பை நாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ இவன் லைஃபாக அவர் எடுத்துக்க போகிறாரு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம தமிழ் சினிமா தானே படம் பார்த்துருக்கோம். இந்த ட்வின்ஸ் இருப்பாங்க, இவன் லைஃப் அவன் எடுத்துப்பான், அவன் லைஃப் அவன் எடுத்துப்பால. இந்த வாலி பட கதை மாதிரி அதே கதையை இவங்க மல்டிவர்ஸை வச்சு புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து கொண்டுட்டதோட இந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கு. நடுவில் நிறையா கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்லாம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவள் தான் கைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லாது அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அண்ட் அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.